உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தையே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ரித்தன்யா என்னும் ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க எல்லாரும் கேட்டு ஸ்தம்பித்து போயிருப்பீர்கள். மனதை உலுக்கிய அந்த அவள ஓசையை நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. நண்பர்களே, இப்படி பெண்மையை இழிவு செய்யும் யாரா இருந்தாலும் அவர்களை நாம் என்ன செய்யணும்? தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு இல்லத்திலையுமே பெண்களுக்கு இழிவு செய்பவர்களை நாம் ஆகையினால உட்சந்தியிலே நிறுத்தி பெண் விடுதலையை நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் உரிமையை பெற்றுக்கொள்ள நாம் உதவ வேண்டும். அவ்வளவுதான். ஸோ ஆண் பிள்ளைகள் தங்களுடைய கடமை உணர்விலே விழிப்பாக இருக்க வேண்டும். பெண்மை இழிவு செய்வதை நிறுத்திவிட்டு பெண்களை ஓர் ஆப்ஜெக்ட் என்கிற ஒரு தூய்க்கக்கூடிய பொருளாக பார்க்காம அவர்களுக்கு ஓர் உணர்வுபூர்வமான ஒரு அன்பை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ரித்தன்யாவுடைய நமது அன்பு சகோதரி அவர்கள் துடிதுடிக்கப்பட்டு செய்திருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவள் தைரியமான ஒரு பெண், பாரதி கண்ட புதுமை பெண். ஆனால் அவளுடைய தைரியத்தை எப்படி உடைத்திருக்கிறார்கள் பாருங்க. இது ஒரு திட்டமிட்டு அவளுடைய மன வலிமையை உடைத்திருக்கிறார்கள். முதல் நாள் அன்றே அவர்களை ஒரு தண்டனை கொடுப்பது போல அவர்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை தமிழில் படிக்க சொல்லியிருக்கிறாங்க 3 மணி நேரம் தொடர்ந்து. மேலும் அவர்களுடைய மாமனார் ஈஸ்வரமூர்த்தி தன் பையனுடைய செய்வது சரி என்றும் அவன் வழிப்படித்தான் கேட்கும்படிதான் இவள் நடக்க வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று அந்த உறவையே இழிவு செய்திருக்கிறாருங்க. இது மிக கொடுமையிலும் கொடுமை. அது மட்டும் இல்லை, ஒரு பதிவில் பாடி ஷேமிங் செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அதாவது அவருடைய உருவத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய நிறத்தையோ உருவத்தையோ அவமானப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? அது பாடி ஷேமிங் என்று சொல்வார்கள். இவ்வாறாக உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது OCD என்ற ஒரு நிலைத்தான் அந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஒரு மன OCD என்று சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அந்த பையனுக்கும் இருந்திருக்கு, அந்த குடும்பத்தாருக்கும் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருந்திருக்குது. அந்த பையனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கணும். மிகவும் கீழ்த்தரமான, மிகவும் தரக்குறைவான ஒரு மனநிலை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அவர்களுக்கு கம்பல்சிவ் பிஹேவியர் அப்படின்னா ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன், ஒரு செயலை திரும்ப திரும்ப அதை செய்வாங்க. பணம் வேண்டும், பணம் வேண்டும், பணம் வேண்டும், அதை பற்றியே பேசுவார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது நல்ல செயல் தான். அதற்கான நல்ல செயல்களை செய்யணும், அறம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கான நல்ல ஒரு தொழில் செய்ய வேண்டும். இது நியாய தர்மமான ஒரு செயல். இப்போ பணம் வேண்டும் யார்கிட்ட இருந்து? வந்த அந்த பெண்கிட்டேருந்து இந்த மாதிரி அவர்களுடைய சம்பளத்தில் அவர்களுடைய உழைப்பை சுரண்டி திங்கிற வேலை தானே. அதாவது அந்த பெண் பிள்ளையுடைய தகப்பனார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருப்பார். ரொம்ப அனாவசியமாக அந்த பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. அங்கே தான் ஏன் அவங்க ரித்தன்யாவுடைய தந்தை ஏன் அந்த கேள்வி கேட்கல? வரதட்சணை கேட்பவன் ஒரு கொடுங்கோலன் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏன் வரல என்று நினைந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவர் அப்பாவித்தனமாக தன்னுடைய மகளுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் மகளையும் கொன்று அவளை சிறகை ஒடித்து கொன்று விட்டார்கள். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி வெறும் பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல. கணவன் என்கின்ற அந்த ஒரு பொறுப்பிலிருந்து அவன் தன்னை ஒரு கம்பல்சிவ் டிஸார்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்வார்கள். அந்த மனநிலையில் இருந்த அந்த பையனுக்கு எப்படி அவர்கள் தந்தை தாயினர் அங்கீகாரம் கொடுத்தார்கள்? அப்போ அவர்களுடைய சட்டத்திட்டத்தில் அவர்களே வகுத்து கொண்டார்கள். சமுதாயத்தை பற்றி ஒரு அக்கறையில் எப்படி வேண்டுமானால் வாழலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணக்கார திமிரு, பணம் எந்த தப்பையும் செய்யலைங்க. நம்ம அந்த பணத்தை கையாளும் முறையில் தவறு இருக்கிறது. பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் திமிராக பெண் வீட்டாருடைய பணத்தையும் கையாண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மாமியார் என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த பெண் ரொம்ப அவமரியாதைக்கு உட்பட்டு அந்த பெண்ணை இழிவாக நடத்தியிருக்கிறார்கள். பேச்சாலையும் செய்கையாலையும் அவளை ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை. ரித்தன்யாவுக்கு இது போன்ற கொடுமைகள்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல முறையிட்ட அந்த பெண்ணுக்கு, குடும்ப மனத்தை காக்க வந்த அந்த கண்மணிக்கு அவர்கள் செய்த அநீதி என்ன தெரியுமா? பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ரித்தன்யா அவர்கள் அன்பு சகோதரி அந்த வீட்டிலே விளக்கை ஏற்ற சென்றிருக்கிறார். அப்பொழுது விளக்கை ஏற்றுவதற்கு உனக்கு அருகதை கிடையாது என்று அவளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த மாமியார். அவளை என்ன செய்வது?
என்ன செய்வது என்று நீங்களே யோசித்து பாருங்கள். மேலும் மேலும் அது மட்டுமல்லாமல் தன் மகனை பற்றி தனது காயங்களை வெளிப்படையாக மகனுடைய அத்துமீறல்களை அந்த குழந்தை தன் தாயிடம் சொல்லாமல் மாமியார் என்ற வகையில் அவளிடம் சொல்லும் பொழுது எந்த பெண்ணுக்குமே கண்களில் ரத்த கண்ணீர் வந்திருக்க வேண்டும். அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா? குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை மூடி மறைத்து அதை பெரிதுபடுத்தாமல் தன் கணவனிடம் சொல்லி அந்த மாமனார் அவன் 3 மணி நேரம் லெக்சர் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் சகஜம், நீதான் அவனுடைய விருப்பத்தின்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேவலமான விஷயத்தை அவன் சொல்லியிருக்கான். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் வாய்களை தைத்து அவனை என்ன என்ன இடத்துக்கு நீ கொண்டு போகணும், எந்த நரகத்துக்கு அவனை சென்று விட வேண்டும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். நண்பர்களே, பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை சொல்லொன்னா துன்பமாக இருக்கிறது. நீங்கள் அதை நிறுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் இன்று முதற்கொண்டு இதை நினைச்சுக்கோங்க.